கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது தன்னையும் மாகாண சபை உறுப்பினரான தனது மகனையும் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலிலேயே தனது செயலாளர் காயமடைந்ததாக பிரதி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கின்றார். மகாநாயக்க தேரர்களை கண்டியில் இன்று சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரான பிரதி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் இதனை குறிப்பிட்டுள்ளார். அது ஒரு சண்டை அல்ல, அது ஒரு சம்பவம். எதிர்பாராத விதமாகவே அந்த சம்பவம் நடந்தது. கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவராக நான் செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் தொடர்ச்சியாக எனது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார். கூட்டத்தின் நிறைவில் நான் வெளியில் வரும்போது எனது செயலாளரை குறித்த மாகாண சபை உறுப்பினர் தாக்கினார். என்னையும் எனது மகனையும் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலிலிருந்து நாம் தப்பினோம். எனது செயலாளர் தாக்கப்பட்டார். தற்போது அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் நாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மத்திய மாகாண சபையின் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் எம் ரமேஷுக்கு எதிராக கொத்மலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ரமேஷ் தரப்பிலும் மற்றொரு முறைப்பாடு கொத்மலை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழுவின் நேற்றைய கூட்டத்தில் பிரதி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன், மாகாண சபை உறுப்பினர் ஆர் ராஜாராம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் ஆர் ரமேஷ் ஆகியோரிடையே வாக்குவாதம் இடம்பெற்றது. இதனை அடுத்து பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. கூட்டத்தின் பின்னர் பிரதியமைச்சர் அங்கிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் அவரது செயலாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.